அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு மினி விலாக் பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். முத நாள் அம்மா முருங்கைக்கீரை கொடுத்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை வந்து பருப்பு கீரை வச்சுட்டு கொஞ்சம் முருங்கைக்கீரை மிஞ்சிட்டு சரி காலம்பரை சூப் வச்சு குடிக்கலாமா அப்படின்ட்டு குடிச்சாச்சு. இன்றைக்கி ஒரு கல்யாணம் விட்டு கிளம்ப தான் இருந்துச்சு. அதனால் வந்து காலையில் சூப்பும் சிம்பிளாக வந்து பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு அப்படியே வந்து கல்யாணம் விட்டு கிளம்பியாச்சு. பசங்களெல்லாம் கிளப்பி விட்டு போயாச்சு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா சமீரம்மா தான் தனியாக தெரிஞ்சாங்க. அவங்களுக்கு அவுட்ஃபிட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். பசங்களை விட பெண்களுக்கு தான் ரொம்ப அழகாக இருக்கும். புள்ள போட்டிருந்த கவுன் அவங்களுடைய காஸ்மெட்டிக் சாமான் எல்லாமே நல்லா இருந்துச்சு. சரி சமீராவில் ஒரு குட்டி கிளிப்பிங் எடுக்கலாமா அப்படின்ட்டு கிளிப்பிங் எடுத்துகிட்டு இருந்தேன். ஸ்கை ப்ளூ கவுன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அவங்கள வச்சு அவங்கள ஃபோட்டோ வீடியோக்கு எடுக்க சொன்னோன்னா பிள்ளை வந்து நல்லா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள ஒரு வீடியோ எடுத்துகிட்டு பிள்ளைங்களுக்கு ஒரே சந்தோஷமாக போயிட்டு இன்றைக்கி ட்ரெயினுக்கு போகிறோமா அப்படின்னுட்டு என்னுடைய மகளுக்கு ஒரே சந்தோஷம். நாளே வந்து ட்ரெயினுக்கு போகணுன்னு அடம் முடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி வந்து பிள்ளைய ட்ரெயினில் கூப்பிட்டு போயாச்சு. நாள் ட்ரெயினில் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லி ஏமாற்றி உட்கார வச்சது பிள்ளை ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்னுடைய மகள் ரொம்ப ஹாப்பியாகவே இருந்தாங்க. பிள்ளையை தூக்கிட்டு போயாச்சு. அதுக்கப்புறம் அப்படியே கல்யாண மண்டபத்துலேயே ரீச் ஆகிட்டு என் தங்கச்சி வந்து அவங்க ஃப்ரெண்டோடு உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. நல்லாவே போச்சு. அங்கே சொந்த பந்தங்களோட கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து லஞ்சு சாப்பிடவும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராகவே வாழையில அதுக்கப்புறம் சம்பல் அதுக்கப்புறம் ஜாம். என்னுடைய மகளுக்கு வந்து ஜாம் வந்து ரொம்ப பிடிக்கும். எடுத்து சாப்பிடுங்க. அந்த இனிப்பு சுவைக்கு நல்லா வச்சு சாப்பிடுவாங்க. அவங்கள மடியில் வச்சுட்டு சாப்பிட்டுட்டு இருந்தானா இலையில தண்ணியை தெளித்து விட்டுருந்தேன். என் பிள்ளை தான் அதை க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவங்கள வச்சுட்டு சாப்பிடுறது பெரிய பாடாகவே போயிட்டு ரொம்ப அடம் பிடிச்சாங்க. பிள்ளைக்கு வந்து தண்ணி கேன் வந்து வச்சோடனே செவடப்பு தண்ணி கேன் எல்லாமே வச்சுருந்தாங்க சின்ன பட்டில். அதை பார்த்தோன்னே என் பிள்ளை வந்து சாப்பிடவே இல்லை. அதை தான் வச்சு விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நல்லா மணக்க பிரியாணி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அப்புறம் சிக்கன் 65 அதோட என்னுடைய புள்ள வந்து ஜாம் எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. மத்தியானம் லஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடிய டைம் வந்துட்டு நல்லாவே இருந்துச்சு. சாக்லேட் ஐஸ்கிரீமு அதையும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டாச்சு. பிள்ளைங்களுக்கு சொல்லவா வேணும், ஐஸ்கிரீம் ரொம்பவே பிடிக்கும். அதுக்கப்புறம் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரும் கொடுத்தாங்கன்னா பிள்ளைங்க வாங்கி சாப்பிட்டாங்க. நான் வந்து சாக்லேட் ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன், நல்லாவே இருந்துச்சு. அதோட என்னுடைய மகளுக்கு வாங்கி கொடுத்தாச்சு. பிள்ளை ஒரு சோறு பருக்க கூட சாப்பிடலை. எவ்வளவோ தீத்தி பார்த்தேன். அவளுக்கு வந்து இந்த கேனு 7up டப்பா இதை தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் 7up குடிச்சிட்டு பிள்ளைக்கு கொடுக்கல. அவங்களுக்கு வெந்நி போட்டு கொண்டு போயிருந்தேன், அதை மட்டும் குடித்தாங்க. பிள்ளைங்களோடு சேர்ந்து நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க. பிள்ளைங்க ரொம்பவே ஹாப்பியாக இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ட்ரெயினில் போனது நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நைட்டு டின்னருக்கு எது செய்யன்னு ரொம்ப இதாக இருந்துச்சு. அதனால் வந்து சப்பாத்தி கடையில் வாங்கி சாப்பிட்டாச்சு. சூப்பராகவே அந்த டே ரொம்பவே நல்லா போச்சு. பிள்ளைங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அதோட என்னுடைய மகளும் ட்ரெயின் கூட்டு போனது நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க. அதோட சொந்த பந்தங்களோட பேசிக்கிட்டு அந்த டேயே சூப்பராக போச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மினி விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.